இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக தான் தங்களின் எதிரி என கூறி வந்த அதிமுகவும் தாவேகாவும் தற்போது ஒருவருக்கொருவர் கடுமையாக மோதி வருகின்றனர். தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கருத்து தெரிவித்திருந்தார். திமுக வெற்றிக்கு உதவும் விதமாக அதிமுக நிர்வாகிகள் சிலர் செயல்படுகின்றனர். குறிப்பாக அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் பேசுவதே இல்லை என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அதிமுகவினர் தாவேகாவினர் சொல்வது நியாயம்தான் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவது பேசுபொருளாகியுள்ளது. இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: நிர்மல்குமார் அதிமுகவில் இருந்தவர் என்பதால் இங்கிருப்போர் குறித்து அவருக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது. திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவரவர் பகுதிகளில் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகின்றனர். அவர்களை முதலில் வீழ்த்தினால்தான் வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை வெல்ல முடியும். மதுரையில் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட யாருமே பேசுவதில்லை. அதிமுக கோட்டையான கோவையில் கூட திமுகவை வெற்றி பெற வைக்க செந்தில் பாலாஜி வேலை செய்கிறார். அவருக்கு எதிராக அதிமுகவினர் யாரும் பேசாதது மர்மமாக இருக்கிறது. திண்டுக்கல்லில் அமைச்சர்கள் பெரியசாமி, சக்கரபாணிக்கு எதிராக விஸ்வநாதனும் சீனிவாசனும் இதுவரை பேசியதே இல்லை. தலைநகரில் சேகர்பாபு, சுப்பிரமணியன், அன்பரசனுக்கு எதிராக உள்ளூர் அதிமுகவினர் என்றாவது போராடி இருக்கின்றனரா என்றால் இல்லை. திருச்சியில் நேரு, மகேஷ் பெயரை கூட அந்த மாவட்ட அதிமுக சீனியர் நிர்வாகிகள் உச்சரித்ததில்லை. எல்லா மாவட்டங்களிலும் லோக்கல் திமுக புள்ளிகளுடன் ஏதாவது ஒரு வகையில் அதிமுகவினர் சமாதானமாகிவிட்டனர். அவர்களோடு உறவில் இருந்து கொண்டு சொந்த கட்சிக்கே துரோகம் செய்கின்றனர். ஜெயலலிதா இருந்தால் இப்படியெல்லாம் நடக்காது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக விமர்சனம் செய்யாததால் தான் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளூர்களில் செல்வாக்காக வலம் வருகின்றனர். திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் உள்ளூர்களில் திமுகவினர் மீதான செல்வாக்கு அதை சரிக்கட்டி விடுகிறது என்று அவர்கள் கூறினர்.